ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிறக்க போகிற குழந்தைய எப்படி ரொம்ப அறிவாளியாகவும் ரொம்ப ஆக்டிவாகவும் பிறக்க வைக்கிறது அப்படின்றத பார்க்கலாங்க. பொதுவாக கர்ப்பிணி பெண்கள் தனக்கு பிறக்க போகிற குழந்தை அழகாக ஆரோக்கியமாக இருக்கும்னு நினைப்போம். கூடவே உங்களாலேயே உங்கள் குழந்தைய ரொம்ப புத்திசாலியாக ஆக்க முடியும், நல்லா சுறுசுறுப்பாக வச்சுக்க முடியும், ரொம்ப ஸ்மார்ட்டாக பிறக்க வைக்க முடியும்னு சொன்னால் நம்ப முடியுதா? ஆமாங்க, அது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் குழந்தைய ரொம்ப ரொம்ப அறிவாளியாக ஆக்க முடியும். அதுக்கு நான் சொல்கிற 7 டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். 100% அறிவியல் உண்மைங்க, என்னோடய அனுபவ உண்மையும் கூட. இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ஒரு ஸ்டெப்பாக பார்க்கலாம். முதல் விஷயம், உங்கள் குழந்தை ரொம்ப அறிவாளியாக பிறக்கணும்னா நீங்கள் பண்ண வேண்டியது ரீடிங் புக்ஸ். அதாவது புக்கை படிச்சுக்கிட்டே இருக்கணுங்க. உங்களுக்கு எப்பப்போல்லாம் டைம் கிடைக்குதோ, எப்போல்லாம் நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு புக்கை படிக்கிற பழக்கத்தை கொண்டுட்டு வாங்க. அப்படி நீங்கள் புக்கு படிக்கும்போது அது உங்கள் குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவி செய்யும், ரொம்ப ஆக்டிவாக வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லை, ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கும், உதவி செய்வோம். இல்லைனா நீங்கள் ஃபுல் டைம் கூட படிக்க வேணாங்க. குறிப்பாக நைட் டைமில் தாங்க படிக்கணும். அதுவும் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு 10லேருந்து 20 மினிட்ஸ் நீங்கள் புக்கு படிக்கணும். அப்படி நீங்கள் புக்கு படிக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, 6 மாதத்துக்கு அப்புறமா, அதாவது 3rd ட்ரைமிஸ்டரில் உங்கள் குழந்தை நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு மெமரைஸ் பண்ண ஆரம்பிக்கும். அதாவது உங்கள் வாய்ஸையும் அந்த குழந்தையோட மைண்டையும் அது ரிலேட் பண்ண ஆரம்பிக்குங்க. அது உங்கள் குழந்தைந்ததுக்கு அப்புறமா நீங்கள் சொல்கிறத கேட்குறதா இருந்தாலும் சரி, இல்லைனா உங்களுக்கு தூங்க வைக்கிறதுக்கும் சரி, அது வளர்ந்ததுக்கு அப்புறமா கதை சொல்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்படி நீங்கள் புக்கு படிக்கும் பொழுது குழந்தையோட பிரெயின் நல்லா ஆக்டிவாக இருக்கும். பிரெயினோட டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே உதவி செய்யணும்னு ஆராய்ச்சியில் நிரூபிச்சிருக்காங்க. ஸோ உங்கள் குழந்தை அறிவாளியாக இருக்குன்னா முதல் விஷயம் நீங்கள் புக்கு படிக்கணும். இரண்டாவது விஷயம் ஸ்டே ஆக்டிவ். ரொம்ப ஆக்டிவாக இருங்க, சுறுசுறுப்பாக இருங்க. கன்சீவாக இருக்கிறப்ப முதல் 3 மாதங்கள் ரொம்ப கஷ்டம். ஆனால் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நார்மல் லைஃப்க்கு திரும்பணும். நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும். இப்படி நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது அங்கே உங்கள் நார்மல் டெலிவரிக்கும் உதவி செய்யும். அது மட்டும் இல்லை, உங்கள் குழந்தையோட பிரெயினையும் நல்லா டெவலப் ஆகும், ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது இல்லை ரொம்ப ஆக்டிவாக இருக்கும்போது உங்கள் உடம்புலேருந்து ஒரு ஹார்மோன் சுரக்குங்க. அது cortisol. அது ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா அந்த ஹார்மோன் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்கள் குழந்தையோட வளர்ச்சிக்கும் ரொம்பவே உதவி செய்யுங்க. பிரெயினையும் ரொம்ப ஆக்டிவாக வச்சுக்கும். அது மட்டும் இல்லை, மற்ற ஆர்கனோட டெவலப்மெண்ட்டையுமே ரொம்ப ஊக்குவிக்கும். ஸோ இதனால் உங்கள் குழந்தை ரொம்ப ஆக்டிவாக இருக்கும், ரொம்ப அறிவாளியாகவும் இருக்கும். ஸோ இதுதாங்க இரண்டாவது, நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும், அப்போ தான் குழந்தை அறிவாளியாக பிறக்கும். மூணாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் சூரிய வெளிச்சத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது போய் நிற்கணுங்க. அதாவது இந்த ப்ரெக்னென்சி அப்போது நீங்கள் கண்டிப்பாக ஒரு 20லேருந்து 30 மினிட்ஸ் சன்லைட்டில் இருக்கணும். அதுவும் காலையில் ஒரு 6-7 மணிக்குள்ளே வரும் இல்லையா ஒரு சூரிய வெளிச்சம், அந்த டைமில் நின்னிங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க. அது என்ன, காலையிலே 6 to 7 யோசிக்கலாம். அந்த 6 மணிலேருந்து 7 மணி இல்லை 7:30 மணிக்குள்ளே இருக்கிற சூரிய கதிர்களில் அதிகமாக விட்டமின் டி கிடைக்குது அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க. மற்ற டைம்லேயும் விட்டமின் டி கிடைக்கும், ஆனால் அந்த டைமில் விட்டமின் டியோட அளவு அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அப்படி நீங்கள் விட்டமின் டியை எடுத்துக்கும் பொழுது உங்கள் குழந்தையோட அந்த போன்ஸ் இருக்கு இல்லையா, அது நல்லா ஸ்ட்ராங்காக வளருமா. அது மட்டும் இல்லை, குழந்தையோட இதய வளர்ச்சிக்கும் உதவி செய்யும். அதுக்கப்புறம் ஆட்டிசம், அதாவது வளர்ச்சி குறைபாடு இருக்கிற நோய் தான் ஆட்டிசம் சொல்லுவோம், அது வராமலும் தடுக்குமாங்க. 4வது விஷயம் பார்த்திங்கன்னா, தொடுதல் மூலயமா நம்ம குழந்தைய ரொம்ப அறிவாளியாக்க முடியுங்க. அதாவது உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் இடையில் இருக்கிற ஒரு தின் லேயர் தாங்க அந்த நம்மளோட வயிறு பகுதி. அந்த வயிற்று பகுதியை நம்ம தொடும்பொழுது அது நம்ம குழந்தையே தொடுற அளவுக்கு ஒரு ஃபீலை கொடுக்கும். இதனால் உங்கள் குழந்தை ரொம்ப ஆக்டிவாக இருக்கும், ரொம்ப அறிவாளியாக பிறக்கும்னு சொன்னால் நம்ப முடியுதா? ஆமாங்க, இதை ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. உங்கள் குழந்தை அறிவாளியாக பிறக்கணும்னு நினச்சிங்கன்னா அப்பப்போ உங்கள் வயிற்றின் மேல் பகுதியை நீங்கள் தடவி விடணும். அது உள்ளங்கை உங்கள் விரல்களையும் அப்பப்போ நீங்கள் அப்படியே தடவி விடுங்க. ரப் பண்ணி விடும்பொழுது உங்கள் குழந்தை ரொம்ப ஸ்மார்ட்டாக அறிவாளியாக பிறக்குங்க. 5வது விஷயம், உங்கள் குழந்தை கூட நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கணுங்க. ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கணும். நீ இப்படி பண்ண, இப்படி இருக்கணும் அப்படின்னு உங்களோட கனவுகளை, உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் உங்கள் குழந்தைகிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது மற்றவங்க ஏதாவது பார்த்து சொன்னாங்கன்னா கண்டுக்காதீங்க. உங்கள் குழந்தையும் நீங்களும் அந்த பேசுகிறது தாங்க உங்கள் குழந்தையோட அறிவு வளர்ச்சியை அதிகரிக்கும். ரொம்ப ஆக்டிவாகவும் உங்கள் குழந்தையோட பிரெயினை நல்லா டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் பேசுகிற விஷயங்கள் தான் உதவி செய்யுன்றது தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் கருவில் இருக்க குழந்தை 16
வாரத்துக்கு அப்புறமா நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்க ஆரம்பிக்கும். 27வது வாரத்திலிருந்து நம்ம சொல்கிறதையும் குழந்தையோட பிரெயினையும் அது கனெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அதாவது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ண ஆரம்பிக்கும். இப்படி நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரும்பொழுது உங்கள் குழந்தையோட பிரெயின் ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக இருக்குங்க. இந்த 27வது வாரத்துக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ, என்ன செய்கிறீங்களோ, உங்களை சுற்றி இந்த உலகத்தில் என்ன நடக்குதோ அதை எல்லாத்தையுமே உங்கள் குழந்தை ஸ்டோர் பண்ணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் குழந்தை நல்ல கேரக்டரோட, நல்ல குணசாலியாக, அறிவாளியாக, புத்திசாலியாக பிறக்கணும் அப்படின்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் உங்களையும் உங்கள் குழந்தையும் சுற்றி எந்த அளவுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு குழந்தையும் ரொம்ப பாசிட்டிவாக, ரொம்ப ஆக்டிவாக, அறிவாளியாக இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் இந்த மாதிரி நிறைய கர்ப்பிணி பெண்களை ஆராய்ச்சி பண்ணி அவங்க கன்சீவாக இருக்கும்போது குழந்தைங்கள்ட்ட பேச வச்சு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அந்த குழந்தையும் செக் பண்ணியிருக்காங்க. அப்படி செக் பண்ணதில் பிறந்த நியூபார்ன் குழந்தைங்க அவங்க அம்மா வயிற்றில் இருக்கும்பொழுது எந்த லாங்குவேஜை கேட்டாங்களோ அந்த லாங்குவேஜை நீங்கள் பேசும்பொழுது உடனே ரியாக்ட் பண்ணுறாங்களா, ஸ்மைல் பண்ணுறது, திரும்புறது, அந்த மாதிரி பிறந்த உடனேயே பண்ணுறாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா, நம்ம எல்லாருக்குமே தெரியும். மட்டும் இல்லை, ஒரே சமயத்தில் நம்ம குழந்தைங்க 2 லாங்குவேஜை கூட புரிஞ்சுக்க முடியும், ஞாபகம் வச்சுக்க முடியுன்றதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒருவேளை ஒரு வீட்டில் அவங்க அப்பாவோ அம்மாவோ தமிழ், இங்கிலீஷு இல்லை வேறு ஏதாவது லாங்குவேஜையும் பேசலாம். அந்த எல்லா லாங்குவேஜுமே குழந்தை ஸ்டோர் பண்ணி வச்சுக்குமா. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அது எல்லாத்துக்குமே ரியாக்ட் பண்ணுதுன்றதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதிலிருந்து 5வது விஷயம், உங்கள் குழந்தைங்கிட்ட பேசணும். நீங்கள் பேசுகிறது எல்லாமே நல்ல பாசிட்டிவான விஷயங்களாக இருக்கணும். அவங்களோட அறிவு திறமையை வளர்க்குற மாதிரி இருக்கணுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. 6வது, சரி விகித உணவு. அதாவது நீங்கள் சாப்பிட்ற சரியான உணவுகளும் உங்கள் குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு உதவி செய்யும். உங்கள் குழந்தை ரொம்ப அறிவாளியாக வச்சுக்கோங்க. நீங்கள் எல்லா விதமான சத்துக்களும் கிடைக்கிற மாதிரி உணவுகளை சாப்பிடணும். ஒரு ஆராய்ச்சி முடிவில் நீங்கள் சாப்பிட்ற அந்த சத்தான உணவுகள் உங்கள் குழந்தைய ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கும், நல்லா க்ரோ பண்ண ஹெல்ப் பண்ணும், குழந்தைங்களோட அந்த எலும்பு வளர்ச்சிக்கும் சரி, மூளை வளர்ச்சிக்கும் ரொம்ப உதவி செய்யும் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா நீங்கள் எந்த உணவு சாப்பிட்டாலும் அந்த உணவை குழந்தை ஷேர் பண்ணிக்கோங்க. அதனால தான் பொதுவாக கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப சத்தான உணவுகளையும் காய்கறிகளையும் பழங்களையும் சாப்பிட்ணுங்க. பொதுவாக கர்ப்ப காலத்தில் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் எந்த ஒரு உணவையும் நீங்கள் சாப்பிடக்கூடாதுங்க. குறிப்பாக ஜங்க் ஃபுட்டு இல்லைனா செரிமானம் ஆகாத உணவுகள், ஆல்கஹால், அது எதையுமே நீங்கள் சாப்பிடக்கூடாது. ஏன்னா நீங்கள் சாப்பிட்றத குழந்தை ஷேர் பண்ணுது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நல்ல சத்தான உணவுகளை சாப்பிட்டா அவங்க குழந்தை ரொம்ப அறிவாளியாக பிறக்கும். கடைசியாக 7வது பார்த்தீங்கன்னா ப்ளே மியூசிக். ஒரு ஆராய்ச்சி முடிவில் கருவில் இருக்கும் குழந்தைகளுக்கு மியூசிக் ரொம்ப பிடிக்கும், அவங்க அதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படி குழந்தைகள் மியூசிக் கேட்கும் பொழுது என்னாகும்னா அவங்களுக்கு ஒரு கெமிக்கல் சுரக்குங்க, டோஃபமைன்னு. அந்த கெமிக்கல் குழந்தைகளை ரொம்ப அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருக்க வைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் மியூசிக் கேளுங்க. உங்கள் மொபைல்லையோ இல்லைனா டிவிலையோ போட்டுட்டு கொஞ்சம் உட்காந்து பாருங்கள். அப்படி நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் குழந்தையோட வளர்ச்சியை இது ஊக்குவிக்கும். குறிப்பாக மூளையோட அந்த செல்களை ரொம்ப ஆக்டிவாக வச்சுக்கணும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது உங்களோட குழந்தை ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக, அறிவாளியாக, ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் டெய்லியும் வால்நட்டு, ஆல்மண்ட் அளவுக்கு சத்தான ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை. இதை நீங்கள் சாப்பிட்டிங்கனாலும் உங்கள் குழந்தையோட டெவலப்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தையோட மூளை வளர்ச்சி இதெல்லாம் தூண்டுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, எலும்பு வளர்ச்சிகளை ஊக்குவிக்குமா. நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்கள் குழந்தைய உருவாக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த 7 விஷயங்களை நீங்கள் டெய்லியும் பண்ணிக்கிட்டு வரும்பொழுது 100% உங்களுக்கு பிறக்க போகிற குழந்தை ரொம்ப ஸ்மார்ட்டாக, இன்டெலிஜென்ட்டாக இருக்கும். நல்ல சுறுசுறுப்பாக, ஆக்டிவாக பிறக்குன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவில் நம்ம எப்படி இருந்தால் நம்ம குழந்தை ஆக்டிவாக இருக்கும், ரொம்ப சுறுசுறுப்பாக, ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக பிறக்கும்னு சொல்லிட்டேன். அடுத்த வீடியோவில் எந்த மாதிரி உணவுகள் சாப்பிட்டா அது நம்ம குழந்தைய ரொம்ப அறிவாளியாக பிறக்க வைக்குன்றதையும் நான் சொல்ல போகிறேங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம சேனலில் நிறைய ப்ரெக்னன்சி டிப்ஸு, கசாயம்ஸ், அதுக்கப்புறம் ஃபீடிங் மதர் டிப்ஸ் எல்லாம் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள். அது மட்டும் இல்லை,
உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லைனாலும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் வேறு யாருக்காவது பயனளிக்கலாம். அதனால் அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய். தேங்க்யூ.